Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதினாலே தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னவைகளையெல்லாம் நிச்சயம் நமக்கு செய்யத்தான் போகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம். ஏனெனில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகின்ற இயேசு கிறிஸ்துவின் அதி பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுடைய தியானத்துக்காக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை நான் எடுத்துக்கொள்கிறேன். அதை இப்போது வாசிக்கிறேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்க முன்னே உன்னை அறிந்தேன். ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேசும் இந்த வார்த்தையாவது, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற செய்தி கேட்டுகின்ற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுகிறதாவது, உங்களையும் என்னையும் தேவன் நேற்றோ இன்றோ அல்ல நம்மளை அறிந்தவர். நீங்களும் நானும் நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அல்லது உருவாகும் முன்னே நம்மை அறிந்த தேவன். நம்மளை உருவாக்கின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் திட்டங்களை வைத்திருக்கிறார். அவைகளை ஏற்ற காலங்களிலே செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் அவரை சார்ந்திருப்போமானால், அவரை நம்பி இருப்போமானால், நிச்சயமாகவே இந்த உலகத்தில் யார் நம்மளை அறியாமல் போனாலும், யார் நம்மளை புறக்கணித்து போனாலும், எல்லா சூழலும் நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது போல தோன்றினாலும் நாம் பயப்படாதபடி நாம் அவரை உறுதியை நோக்கி பார்ப்போம் என்றால், நம்மளை உருவாக்கின தேவன், நமக்கு ஒரு ஜீவனை தந்த தேவன், நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்த தேவன், நமக்கு ஒரு குடும்பத்தை தந்த தேவன், சில வழிகளை திறந்த தேவன். அவர் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல. நம்முடைய ஆபத்தில், நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கண்ணீர் அனுபவத்தில் ஒருபோதும் நம்மளை கைவிட்டு போகிற தேவன் அல்ல. உருவாக்கின தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவரை சார்ந்து நாம் நிற்போமானால், அவரை நம்பி நின்று நாம் முன்னே சொல்வோமானால், நம்முடைய கையின் பிரயாசங்களை, நம்முடைய கிரியைகளை நிச்சயமாக அவர் ஆசீர்வதித்து நம்முடைய நடத்த வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய உருவாக்கின தேவன் நம்முடைய ஆபத்தில், நம்முடைய நெருக்கத்தில்,
നമ്മളെ കൈവിട്ട് പോകാத தேவன், நம்மளை விட்டு விலகாத தேவன், நம்மளை கைவிடாதவர். உலகம் கைவிடும், உற்றார் கைவிடுவார்கள், நண்பர்கள் கைவிடுவார்கள், குடும்ப உறவுகளை கைவிடும். ஆனால் ஒருபோதும் கைவிடாதவர். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய எஜமானன். நம்மளை உருவாக்கின தேவனை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயமாகவே எல்லா நெருக்கத்திலும், எல்லா பிரச்சனையிலும், எல்லா தேவையிலும் அவர் நம்மை பலப்படுத்தி நம்மளை நடத்த வல்லவராயிருக்கிறார். அந்த தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு நீ வேதனையோடு இருக்கிறாயோ, கவலைப்படாதே. உன்னை உருவாக்கிற தேவன் உன்னை நன்கு அறிந்திருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலைகளை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். உங்களுடைய வேதனைகளை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். எதுக்காக நோக்கி காத்து ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ அந்த விஷயத்தின் மேல் கர்த்தர் உனக்கு ஜெயம் தர வல்லவராயிருக்கிறார். அவரே நீங்கள் சார்ந்திருங்கள், அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள், அவரை நம்புங்கள். நிச்சயமாகவே அவர் நம்மளை கைவிடாதபடி நமக்காக யாவை செய்து தர அவர் வல்லவராயிருக்கிறார். யாத்ராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12 அதனுடைய 2வது பகுதி இப்படியாக சொல்லுகிறது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. இந்த இடத்திலே மோசையை தேவன் அழைக்கிறார். மோசையை இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வரும்படி தேவன் மோசையை அனுப்புகிறார். மோசையை அனுப்பும்போது மோசை கேட்டதான ஒரு விஷயம், ஆண்டவரே என் கூட யார் வருவேன் என்று சொல்லலையே, எனக்கு சகாயமை யாரும் அனுப்பலையே என்று கேட்கும்போது கேட்டுட்டு அவர் சொல்லுகிறார், ஆனாலும் ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் தனித்தல்ல, நீர் என்னை உருவாக்கிற தேவன் மட்டுமல்ல, என்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறீரே என்று இங்கே மோசே சொல்லுகிறார். அன்பானவர்களே, உங்களை என்னை தேவன் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கு ஒரு பேர் இருக்கும். இந்த பேர் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு இட்டிருக்கிறாங்க, ஓகே. ஆனால் இந்த பேரை கூட அவர் அறிந்து தான் இட்டிருக்கிறார். அந்த பேரை சொல்லி நம்மளை அழைத்து அறிந்திருக்கிறார். உங்களை என்னை உருவாக்கின தேவன் பேர் சொல்லி அழைத்திருக்கும் போது அவர் நன்கு அறிந்திருக்கிற தேவன், நம்மளை குறித்து எல்லாம் அறிகின்ற தேவன், நம்முடைய எல்லா விஷயங்களையும் அறிகின்ற தேவன், ஒன்று கூட அறியாமல் இருக்கிறவர் அல்ல. அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ ஞானி, சகல ஆழங்களை ஆராய்ந்தறிகிறவர், எல்லா விஷயங்களையும் நன்கு அறிந்த தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பதில் தருகிற தேவன், அவர் நமக்கு சகாயம் செய்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அப்போது நம்மளை நன்கு அறிந்த ஒரு தேவன் நமக்கு இருக்கிறதுனால நம்முடைய எல்லா வழிகளிலும் அவர் நமக்கு சகாயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரை நாம் உறுதியாய் பெற்றுக்கொள்வோமானால், அவரை நான் நம்பி நிற்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய கரமளிப்பிடும். அவர் நமக்கு சகாயம் செய்வார். அவர் நமக்கு உதவி செய்கின்ற கேடகமாக இருந்து நம்மளை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துள்ள விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு நாம் முன்னேற செல்வோமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மளை விடுவித்து நம்மளை ஆஸ்வதிக்க அவர் போதுமானவர், அவர் ஜீவனுள்ளவர், அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். இந்த நாட்களிலே அவரை பற்றி நிற்போ, அவரை நம்புவோம். அவர் நம்மளை நன்கு அறிந்திருக்கிறார். உலகம் அறியாமல் போனாலும் நம்மளை உருவாக்கிற தேவன் நம்மளை நன்கு அறிந்தவராய். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில் பெரியவைகளை செய்து கொண்டிருக்கிறபடினாலே, செய்ய போகிறபடினாலே, அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் உறுதியோடு நிற்போம். நமக்காக ஜெயம் தருகிறவர், நமக்காக காரியங்களை செயல்படுத்தி தருகிறவர், நமக்காக யுத்தங்களை செய்கிறவர், அவன் ஜீவனுள்ள தேவன். அவருடைய சமூகம் நமக்காக வெளிப்பட நாம் உறுதியாய் அவரை நம்பி விசுவசித்து செயல்பட்டு முன்னேற சொல்வோம். இந்த நாட்களில் யார் நம்மளை அறியாமல் இருந்தாலும் என்னை நன்கு அறிகின்ற தேவன் இருக்கிறார். அவர் என்னை அழைத்த தேவன், அவர் பேர் சொல்லி அழைத்த தேவன், என்னை அறிந்த தேவன், நான் அவரால் அறியப்பட்டிருக்கிறேன். இந்த தேவன் எனக்கு யாவையும் செய்து தருவார்.
இன்னும் ஒரு திருவசனத்தை கூட வாசிக்கிறேன். ஏசாயா 44:2 நான் வாசிக்கும்போது, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரானே, பயப்படாது. முதலாவது நாம் பார்த்தோம், அவர் நம்மளை அறிந்திருக்கிறார். இரண்டாவது நாம் பார்த்தோம், அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஆமே, இப்போது இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், தாயின் கற்பத்தில் உன்னை உண்டாக்கினவர் உனக்கு துணை செய்கிறவருமான கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துணை செய்கிறவர், நமக்கு சகாயம் செய்கிறவர், நம்மளை பலப்படுத்துகிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு தேவையானவைகளை செய்து தருகிறவர், நம்முடைய தனிமையில் நம்மளை தாங்குகிறவர், நம்முடைய ஆபத்திலே நமக்கு உதவி செய்கிறவர், நம்மளை கரங்களில் வகித்துக் கொள்கிறவர். அவரே நம் சார்ந்திருப்போம் என்றால், நம்முடைய ஆத்மா அவரே பற்றி இருக்குமானால் அவருடைய வலதுகரம் நம்மளை தாங்கும், நமக்கு துணை செய்யும். நமக்கு துணை செய்ய யாரும் இல்லையே, எனக்கு ஒத்தாசை செய்ய யாரும் இல்லையே, எனக்கு வழிகாட்ட யாரும் இல்லையே என்று ஒருவேளை இந்த பகல் காலம் நீங்கள் திகைத்து கொண்டு போயிருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு துணை செய்கிறவராயிருக்கிறேன். ஆம் அன்பானவர்களே, நம்மளை நன்கு அறிந்தவரும் நம்மளை பெயர் சொல்லி அழைத்து அறிந்தவரும் நமக்கு சகாயம் செய்கிறமாக இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகாதவை. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவரை சார்ந்து அவருக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்கன்னா, அவரை உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்றால் நிச்சயமாகவே அதை செய்து தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, நாம் அதை அடைவதற்கு நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது பிரச்சனைகளோ தடைகளோ காணப்படுமானால் அதை உடைத்தெறிந்து கொண்டு நமக்கு சகாயம் செய்து அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பகல்காலம் சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அவன் துணை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரானே, நீ பயப்படாதே. இதனாலே நாம் பயப்படாதபடிக்கு அவன் நம்மளை உருவாக்கின தேவன் இருக்கிறார். அவர் என்னை நன்கு அறிந்திருக்கிறார். அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த தேவனை நான் அறிந்திருக்கிறேன். அந்த தேவனை நான் நம்புகிறேன். அவரேக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அவருடைய வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு சகாயம் செய்து என் வாழ்க்கையை ஆஸ்வதிக்கப் போகிறார். என்னுடைய அவை வாழ்க்கையில் நெருக்கங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், இவை எல்லாவற்றிலிருந்தும் தேவன் என்னை விடுவித்து என்னை சுதந்திரமாக்கப் போகிறார். என்னை ஆஸ்வதிக்கப் போகிறார். அவன் இந்த பகல் காலம் என் தேவன் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் கலங்காதிருங்கள், ஒன்றை குறித்தும் வியாகுலப்படாதிருங்கள். உங்களை உருவாக்குற தேவன் உங்களை நன்கு அறிந்திருக்கிறார். அவருடைய சூழ்நிலை அறிந்திருக்கிறார். அவருடைய தேவை அறிந்திருக்கிறார். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை அவர் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறார். உறுதியாக நின்று கொள்ளுங்கள். உறுதியாக அவரை நம்புங்கள். அவர் உங்களுக்காக சகாயம் செய்ய போகிறார். அவர் உங்களுக்காக சில வழிகளை திறக்கப் போகிறார். அவர் உங்களுக்கு முன்பே கடந்து போய் உங்களால் செய்ய முடியாது செய்து தர தேவன் முன்னே கடந்து போக போகிறார். இதுவரை நீ காத்திருந்த விஷயம், இதுவரை நீ வேதனையுடைய சில விஷயங்களுக்கு இதனால் கர்த்தர் விடுதலை தந்து உன்னை கனப்படுத்த போகிறார். ஏனென்றால் அவர் உண்மையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் வறுமையாக அனுப்புவதற்கு உங்களை பேர் சொல்லி அழைக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. தாயின் கருவில் உருவாக்கப்படுவதற்கு முன்பே அறிந்த தேவன் எல்லா நாட்களிலும் நிச்சயமாக உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி செல்லுகின்ற நல்ல தேவனாய் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். அந்த தேவனை நம்புங்கள். அந்த தேவனை கனப்படுத்துங்கள். அந்த தேவனை உயர்த்துங்கள். கர்த்தர் எனக்கு ஐயாவை செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தில் உறுதியாந்திருங்கள். ஏதோ சில காரியங்கள் தடைப்பட்டு அது இனி என்ன ஆகி தீர்மோ என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை கடன் பிரச்சனையினாலே முன்னேறி போகாதபடி நின்று கொண்டிருக்கலாம். அல்லது ஏதோ பொருளாதார வழிகள் தடைப்பட்டு கொண்டிருக்கலாம். அவைகளை தடைகளை தகர்க்கிறதையும் சொல்லுங்க. நீ பயப்படாதே. தாயின் கருள் நீ உருவாக்கப்படுவதற்கு முன்பே உனக்கு ஜீவனை தந்து உன்னை அறிந்த நான், உன்னை பேர் சொல்லி அழைத்த நான், உன்னை வெறுமனை விடுகிற தேவன் அல்ல, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். இந்த நாளில்
நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் துணை செய்து நம்முடைய பலப்படுத்தி முன்னேறி செல்லும்படி நமக்கு சகாயம் செய்ய போகிறார். அந்த தேவன் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நாட்களிலும் நம்முடைய ஜீவியத்தின் எல்லா பகுதிகளிலும் நம்முடைய ஆயுசு முழுவதிலும் நமக்காக யாவை செய்து தருகின்ற தேவன். அவர் நம்மளை உருவாக்கினவர். அவரை நீங்கள் நம்பினால், அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்பட்டால், அவருக்காக நீங்கள் காத்திருந்து அவரை சார்ந்து வாழ்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் எதுக்கும் பயப்படாதபடி உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்து வாழ்க்கையின் எல்லா நாள்களிலும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவரியந்தம் நம்மளை நடத்த போஷிப்பிக்க வல்லவராயிருக்கிற தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள், அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் தேவன் அற்புதங்களை செய்கிறவர், ஆச்சரியமானவர், ஜீவனுள்ள தேவன், நம்மளை உருவாக்கினவர். அவரால் மட்டுமே நம்மளை விடுவிக்க முடியும், அவரால் மட்டுமே நம்மளை ஆஸ்வதிக்க முடியும், அவரால் மட்டுமே நமக்கு சுகம் தர முடியும், அவரால் மட்டுமே நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்ய முடியும். அந்த நசரேயன் இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் பரிகாரம் இருப்பார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த செய்வுள்ள தேவன் இந்த காலையில் நம்மோடு பேசுகிறார். நான் உன்னை நன்கு அறிந்திருக்கிறேன், உன்னை நான் பேர் சொல்லி எடுத்திருக்கிறேன். ஆனபடியினால் நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன். உங்களாலும் என்னாலும் செய்ய முடியாத காரியங்களை, இல்லை நாம் சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு சில காரியங்கள் செய்ய முடியாதபடியும் சில காரியங்கள் வைக்காமல் போகின்ற அனுபவத்தை நின்று கொண்டு இருக்கிறோம் என்றால் கவலைப்படாதீர்கள். இதனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் துணை செய்கிறேன், நான் உனக்கு முன்பே கடந்து போகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் தேவையானவர்கள் எல்லாம் உனக்கு தந்து உன்னை கரம்பிடித்து நடத்தப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை செய்யுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவரை சார்ந்திருங்கள், ஜெபத்தில் உறுதியாயிருங்கள். இதோ சில வாசல்களை உங்களுக்கு திறக்க போகிறார். நீண்ட நாடுகளாய் வருடங்கள் அடைக்கப்பட்ட சில வாசல்களை திறந்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பே கடந்து போகிறேன், உனக்கு சகாயம் பண்ணுகிறேன், நீ சமாதானத்தோடு வாழ்வாய், நீ ஆஸ்வதமாக வாழ்வாய். அதுபடினால் என்னை கேட்கிறவர்களே, இந்த நாட்கள் நீங்கள் தைரியமுள்ளவளாயிருங்க. ஏனென்றால் நம்மளை உருவாக்குற தேவன் உங்களை என்னை நன்கு அறிந்திருக்கிறார், நமக்காக யாவை செய்து முடித்திருக்கிறார். இப்போ நமக்கு துணை செய்கிறார், இன்னும் துணை செய்வார். அதுபடியால் பயப்படாதபடி தேவனில் நம்பிக்கையாயிருந்து அவரை சார்ந்து ஒப்பு கொடுத்து வாழ்வோ, அவரோட வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. இந்த தெய்வ வசனத்திலூടെ உங்களையும் என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் சர்வ வல்லமை உள்ள அன்பன் தேவனே, இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு தந்த உடைய திருவார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. எங்கள் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே எங்களை அறிந்த தேவன், எங்களை பேர் சொல்ல எடுத்த தேவன். தேவரே, நீர் இன்றைக்கு எங்களோடு சொன்னீங்க, ஆமே பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுக்காக ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கின்ற பிள்ளைகளுக்காக, இந்த வசனங்களை நம்புகின்ற பிள்ளைகளுக்காக நீர் துணை செய்ய எழுந்திருந்து பெரிய காரியங்களை செய்து எங்களை ஆஸ்வதிக்கிறபடி நன்றி. சகல துதி கனமகிமை உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.